ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 5வது டெஸ்ட் மேட்சோட முதல் நாள் முடிஞ்சு போயிருக்கு. இந்தியா 204 ஃபார் 6 இன்னைக்கு 64 ஓவர் தான் போட முடிஞ்சது. இப்ப நான் நெறைய விஷயம் நான் சொல்லப் போற விஷயம் இது பிளேயிங் 11 சுத்தி வரதான் இருக்கு. இப்ப இங்கிலாந்தோட ஆரம்பிச்சுடுறேன். நான் சொன்ன பிளேயிங் 11ஓட எதனால ரொம்பவே வித்தியாசமா போச்சுன்னா, அவ ஜோஃப்ரா ஆர்ச்சர ரெஸ்ட் பண்ணா. பென் ஸ்டோக்ஸ் இன்ஜுரினால விளையாட முடியல. பிரைடன் கார்ஸையும் உக்காத்தி வச்சுட்டா. லியம் டாசன் பிட்ச பார்த்துட்டு உக்காத்தி வச்சுட்டா. அப்புறம் இப்ப நான் சொல்லிண்டே இருந்திருக்கேன். இப்ப சாம் குக் ஒரு வேகமா போடுற பவுலரா இல்ல. ஆனா இந்த மாரி பிட்ச்ல ஒரு ஃபுல்லர் லெங்த்ஸ் போடுவார். ஒரு எக்கனாமிக்கல் பவுலர். ஹி குட் ஹவ் காட் 1 ஆர் 2 விக்கெட்ஸ். அப்படி பண்ணாட்டாலுமே ஒரு ரன்ன கண்டெயின் பண்ணியிருந்திருப்பார். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருந்திருக்கேன். இப்ப ஜேமி ஓவர்டன் டெஸ்ட் கிரிக்கெட்ல பவுலிங் போடுறதுன்னு ரொம்பவே ஒரு சந்தேகம் பட வேண்டிய ஒரு விஷயம். ஓடிஐலயே 10 ஓவர் போட முடியாத ஒரு பவுலர டெஸ்ட் கிரிக்கெட்ல ஏகப்பட்ட பேட்டிங் கடைசியிலயும் இருக்கும்போது ஜேமி ஓவர்டன் இஸ் ஹி கோயிங் டு மேக் அ மேட்ச் டிஃபைனிங் கான்ட்ரிபியூஷன் இன் த பேட் தட் வில் ஜஸ்டிஃபை பிக்கிங் ஹிம்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவர் இன்னைக்கு 16 ஓவர் போட்டு 66 ரன் குடுத்திருந்திருக்கார். கஸ் ஹட்கின்சன தவிர யாருமே இப்ப கிறிஸ் வோக்ஸ் அவர் ஒரு எக்கனாமிக்கல் பவுலர். அவர் ஷோல்டர் இன்ஜுரினால அதுவுமே ஒரு பெரிய அடி அவருக்கு. கஸ் ஹட்கின்சன் சாதாரணமா அந்த எக்கானமில போடுறது கிடையாது. இந்த கஷ்டமான பிட்ச்னாலையும் அவரும் பவுல்ட் வெல். ஜோஷ் டங் வேகமா போடுவார். லாக்ஸ் கண்ட்ரோல். ஜேமி ஓவர்டன் டெஸ்டே விளையாடக்கூடாது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த அட்டாக்கையும் வச்சுட்டு நான் முன்னாடி சொன்னேன். இப்ப இந்தியா 6 விக்கெட் விட்டுருந்திருக்கா ஒரு கஷ்டமான பிட்ச்ல. ஆனாலும் ஓவல் இஸ் அ பேட் ஃபர்ஸ்ட் வென்யூ. அவ டாஸ ஜெயிச்சு பவுலிங் போட்டது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜா அமையும் நான் நினைக்கிறேன். டிஸ்பைட் இட் பீங் 204 ஃபார் 6. இப்ப இந்தியா இது பார்க்கலாம். ஒரு டிஃபென்சிவ் பிளேயிங் 11 செலக்ஷன். இப்ப போன மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 5ல 100 அடிச்சார். போன மேட்ச் ஓகே இந்த கண்டிஷன்ஸ் இல்லாட்டாலும் ஒரு 5 செஷன் விளையாடினா இந்தியா ஃப்ரம் பீங் 0 ஃபார் 2. அந்த கேஸ்ல வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8 பதக்கிட்டு அவர் திருப்பி 19 நாட் அவுட் அட் த எண்ட் ஆஃப் த டேஸ் பிளே. இப்ப கருண் நாயரை கொண்டு ஒரு 50 அடிச்சுட்டார். நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப போன மேட்ச்லயும் பார்த்தோம். ஷர்துல் தாக்கூர் 41 ரன் அடிச்சுட்டு பவுலிங்ல இந்தியாவுக்கு என்ன ஆச்சு, ஒரு சரியான டீம் செலக்ஷன் எடுக்காததுனால நம்ம பார்த்தோம். அந்த கேஸ்ல ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னர். அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் யாரு? இப்பதான் இன்ஜுரியில இருந்து ஒரு ஆகாஷ் தீப். பிரசீத் கிருஷ்ணா சரியான லெங்த் அடிப்பரா தெரியல. முகமது சிராஜ் இந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன் அடிச்சுதான் விளையாட பார்க்க போறா. ஒரு எஸ்பெஷலி கஷ்டமான பிச்சுன்னு அடிச்சுதான் விளையாட பார்க்க போறா. ஒரு 2 பவுண்டரி அடிச்சுட்டா. அதுவும் எல்லா மேட்சும் விளையாடிருக்காரு. அவரும் எப்படி போடுவார் தெரியல. அப்புறம் 2 டிஃபென்சிவ் ஸ்பின். இப்ப எப்படி ஓட்டணும்னா ஒரு 300 ரன் வரணும் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸ்டில் வித் த ஃபார்ம் தட் வாஷிங்டன் சுந்தர் இஸ், துருவ் ஜுரேல் இஸ் a வெரி குட் பிளேயர். அந்த 300 ரன் வரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி வந்ததுன்னா எப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர் 2 பேரையும் முதல்ல ஓவர்லோட் பண்ணாத. எஸ்பெஷலி இந்த மிடில் ஓவர்ஸ் ஒரு எண்ட் ஸ்பின்னரை போட்டு இப்ப ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் இஃப் யூ கேன் பேக் தெம் டு பி த டிஃபென்சிவ் ஸ்பின்னர்ஸ் இன் ஓவர்சீஸ் தே ஆர்னா இன்னொரு எண்ட்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரை அந்த சி மூவ்மெண்ட் இருக்கிற பிச்ல போட வைக்கிற மாதிரி வரணும். அதுக்கு பதிலா ஆரம்பத்திலே நிறைய ஃபாஸ்ட் பவுலிங் ஓவர் போட்டுட்டானா இது டயர் அவுட் அர்லி விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படிதான் பண்ணணும். ஸோ இங்கிலாந்துக்கு பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டெப்த்னு இருக்கு. ஆனா அவ என்ன சொல்றது, இப்ப இந்தியா ஒரு 300 அடிச்சானா இங்கிலாந்து அந்த 300 அடிக்கலைன்னா கிறிஸ் வோக்ஸ் ஷோல்டர் இன்ஜுரி, கஸ் ஹட்கின்சன் ஒருத்தர் தான் இருக்கார். ஜேமி ஓவர்டன் எனக்கு பொறுத்த வரைக்கும் விளையாடிருக்கவே கூடாது. ஜாஷ் டங் லாக்ஸ் கண்ட்ரோல். இந்த 3 பேர் தான் பவுலர். அதுக்கப்புறமா ஸ்பின்னர்னு பார்த்தா இந்தியாவுக்கு எந்த ஸ்பின்னர் இருக்கா, இங்கிலாந்துக்கு எந்த ஸ்பின்னர் இருக்கா ஒண்ணுமே. ஐ திங்க் த ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு பிளே டுவார்ட்ஸ் த லேட்டர் பார்ட் ஆஃப் த மேட்ச். ஸோ
இது 204 ஃபார் 6 பார்க்கறதுக்கு ப்ரெக்காரியஸ் சிச்சுவேஷனா இருந்தாலும் ஒரு சில பந்தெல்லாம் எஸ்பெஷலி ஒரு சாய் சுதர்சனோ ஒரு ஜடேஜா வந்து எவ்வளோன்னா விளையாண்டுருக்காரு. அந்த டெலிவரி வாஸ் அ குட் டெலிவரி தட் ஹி காட். அந்த கேஸ்ல ஒரு கஷ்டமான பிட்ச்ல இந்தியா ஹவ் காட் திஸ் ஃபார்னா எனக்கு இன்னும் ஐ திங்க் இஃப் இந்தியா கெட் டு 300 தே கேன் டூ சம்திங்னு. இது எப்படி மேனேஜ் அந்த ஃபாஸ்ட் பவுலர் 3 பேர் தான் எடுத்துருக்கா. நான் ஹர்ஷ்தீப் சிங்கை கண்டிப்பா எடுத்துருப்பேன். இப்ப வந்து கேட்டா ஒருத்தர் என்ன 52 அடிச்சுட்டார், அப்ப ரன் குறா வந்துருக்குமேனா தட் குட் ஹவ் ஹேப்பன்ட் இன் எனி கேஸ். இப்ப வந்து சாய் சுதர்சனும் ஒரு 60 அவரை டிராப் பண்ணுன்னு சொல்ல, அவர் 60 அடிச்சுட்டார். கருண் நாயரும் இன்னைக்கு ஒரு 50 அடிச்சுட்டாருன்னா யாரு எந்த நாள் அடிக்க போறான்னு ஒரு சில இதுக்கு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி வென் யூர் சாப்பிங். அண்ட் இப்போ சாய் சுதர்சன் வந்து முதல்ல ஒக்காத்தி வச்சா, கருண் நாயர் வந்து அப்புறமா போன மேட்ச் ஒக்காத்தி வச்சாங்கும் போது யார் அடிக்க போறான்னு சொல்ல முடியாது. ஹர்ஷ்தீப் சிங் வந்தா அந்த பிக்சர் கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்திருப்பார். they have not done that, so all they manage the seamers is something to look for it. ஆனா இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா நல்லா தான் பண்ணியிருக்கா. ஒரு 300 வரணும். என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்க்கு எல்லாம் மை ஒப்பீனியன் வாட்சஸ்.